ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வெக்ஸ்டி டிசைன் சென்டர். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஆரி ப்ளவுஸ் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து செக்ஸ் டிசைன் தான் நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் என்ன டீட்டெயில்ஸ்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்லீவில் 3 லைன்ஸ் அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து நான் ஜரி த்ரெட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ பார்டர் எப்போவுமே நம்ம வந்து 3 லைன்ஸ் கொடுப்போம், இல்லைனா 2 லைன்ஸ் வந்து கொடுப்போம். ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்டிச் வந்து பண்ணும்போது ப்ளவுஸில் வந்துட்டு எதுவும் டேமேஜஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த லைன்ஸ் வந்து கொடுக்குறோம். ஸோ நான் இது எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருப்பேன். இதில் வந்து நம்ம ஸ்லீவுக்கு வந்துட்டு 1.5 இன்ச் வந்து பார்டர் மாதிரி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பேலன்ஸ் இருக்க போர்ஷன்ஸில் தான் வந்துட்டு நம்ம செக்ஸ் டிசைன் வந்து மேக் பண்ண போகிறோம். அதாவது அந்த 1/2 இன்ச் அலவன்ஸில் நமக்கு செக்ஸ் வந்து மேக் பண்ண போகிறோம். 1 இன்ச் கிடையாது, 1/2 இன்ச் அலவன்ஸில். ஸோ செக்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு ஷேப்ஸ், அதாவது 1 இன்ச்சில் போடலாம், அண்டு 2 இன்ச்சில் போடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஷேப்ஸில் வந்துட்டு போடலாம். நம்ம இன்றைக்கி 1/2 இன்ச்சில் வந்துட்டு டிஸ்டன்ஸ் விட்டு தான் செக்ஸ் டிசைன் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு 3 லைன்ஸ் வந்து அவுட்லைன் மேக் பண்ணிடலாம். ஸோ பார்டர் ஒர்க்கெல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் செக்ஸ் வந்து எப்படி போடணும்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நம்ம 3 லைன்ஸ் அவுட்லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் பீட் வச்சு ஒரு சிங்கிள் லைன் மட்டும் ஸ்ட்ரைட் லைன் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். சுகர் பீட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே வந்துட்டு ஃபேப்ரிக் மேலே கொட்டாமல் இந்த மாதிரி ஒரு வெல்வெட் ஷீட்டோ இல்லைன்னா சுகர் பீட் வாங்கும்போது கவர் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அந்த கவர்லேயோ கொட்டி வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் ஃபேப்ரிக்கில் வந்துட்டு பீடோ இல்லை வேறு எந்த மெட்டீரியலுமே வந்துட்டு ஒட்டாது, அதோட கலர் வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். ஸோ ஒரு லைன் வந்து சுகர் பீடில் நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பீடையும் அண்டு சுகர் பீடையும் வந்துட்டு ஆல்டர்னேட்டிவாக கொடுக்க போகிறோம். அதாவது ஒரு சுகர் பீட் ஒரு பீடு அந்த மாதிரி கொடுக்க போகிறோம். அண்டு ஒரு சுகர் பீடு ஒரு பீடு அந்த மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ ஆல்டர்னேட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் பீடு வந்துட்டு இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க, அதாவது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அது செப்பரேட்டாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ண முடியும். அண்டு சில பீட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஒட்டிக்கும். ஸோ 2 பீடு வந்து ஒட்டி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க பீடோட சைஸ் வந்து 2 mm யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ஸ்டிச் பண்ணும்போதுமே நம்ம வந்துட்டு பேராக தான் ஸ்டிச் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ஒரு சுகர் பீட் ஒரு பீடு அந்த மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்துட்டு நார்மலாக நம்ம பீட்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் இல்லைங்களா, 2 பீடாக போடுவோம். ஏன்னா குட்டி சைஸ் இருந்துச்சுன்னா 2 போடுவோம், கொஞ்சம் பெருசாக போணுச்சுன்னா ஒன்றா போடுவோம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதில் போட வேண்டாம். நீங்கள் பண்ணும்போதே பேராக பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஸோ எந்த பீடுக்கு எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கண்டிப்பாக டுட்டோரியல்ஸில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பார்டர் மாதிரி இருக்கும். சென்டரில் நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா, அந்த பீடு வச்சு போட்டிருக்கோம் இல்லைங்களா, ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் ஹைலைட் ஆன மாதிரி தெரியும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஒர்க் பண்ணுறோம்.
நம்மளோட அகாடமில ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஆரி கிளாஸ் அண்ட் ஃபேஷன் டிசைனிங் கிளாஸ் 2 கிளாஸஸுமே கண்டக்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதில நீங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8525859203 அப்படிங்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த பார்டர் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம இதே 2 பீட் யூஸ் பண்ணி சிங்கிள் பீடா நம்ம லாக் பண்ண போறோம். ஸோ ஒரு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ்ல நம்ம பார்டர்லேருந்து கேப் விடுறோம். அண்ட் 1/2 இன்ச் டிஃபரன்ஸ் ஈச் பீட்ஸ்க்கும் இன் பிட்வீன் கேப் வந்துட்டு 1/2 இன்ச் டிஃபரன்ஸ் வரும். ஸோ நம்ம அந்த மாதிரி வந்துட்டு நீங்க மார்க் பண்ணிட்டும் பண்ணலாம். இல்ல இந்த மாதிரி சும்மா ரேண்டமா நீங்க பண்றதுனாலும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறோம். இது வந்து நார்மல் செயின் ஸ்டிச்ல நம்ம பீட்ஸ் வந்து ரேண்டமா குடுத்துருக்கோம். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த பீட்ஸ்க்கு இன் பிட்வீன்ல நம்ம டிசைன்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே புரியும். நெக்ஸ்ட் நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணி ஒரு லைன் அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இது வந்துட்டு நம்ம சிங்கிள் பீடை ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதை ஒட்டியே கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு டைப்பில் நம்ம பீடு வந்து லோட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு சுகர் பீட், அதுக்கப்புறம் பீட், அதுக்கப்புறம் சுகர் பீட் அண்ட் சுகர் பீட். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பேர் வந்துட்டு செட் பண்ணணும். லைக் நம்ம வந்துட்டு இதில் வந்துட்டு 3 பீட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ பீட் வந்து நம்ம லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் வந்து எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி பார்த்துரலாம். ஸோ இதில் வந்துட்டு நம்ம பீடு வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சுகர் பீட், ஒரு பீட், ஒரு சுகர் பீட். இது வந்து ஒரு சிங்கிள் லைனில் வரும். நெக்ஸ்ட் லைனுக்கு நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணி வந்து அகைன் ஒரு சுகர் பீட், ஒரு பீட் அண்ட் ஒரு சுகர் பீட். ஸோ இதை வந்துட்டு இந்த மாதிரி நம்ம பேர் வந்து செட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஸ்லீவில் வரும்போது நம்ம லென்த் வைஸில் போட்டிருக்கோம். அதாவது லென்த் வைஸ் டைரக்ஷனில் வர மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். இதே நீங்கள் நெக்கில் பண்ணும்போது வித் வைஸில் வர மாதிரி வரும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி டைரக்ஷன்ஸும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஆரியில் டிசைன் பண்ணும்போது எப்போவுமே நம்ம மெட்டீரியல்ஸை பேசிக் மெத்தடில் மட்டும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட்டான மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணி பழகிக்கணும். அப்போ தான் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்து வர முடியும். ஸோ நீங்கள் யூனிக்காக உங்களோட டிசைன்ஸ் கொண்டு வரணும், இல்லை நீங்கள் க்ரியேட்டிவாக டிசைன்ஸ் வந்து பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டெக்னிக்ஸ் வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா ஸ்டிச்சில் நீங்கள் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது வேறு. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஒரு டிசைனில் டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிறது வேறு. ஸோ நீங்கள் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம அகாடமின்னு மட்டும் இல்லாமல் வேறு எந்த அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணியிருந்தாலுமே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் அவங்கள சொல்லிக் கொடுக்குறதோட நிறுத்தினாலுமே டெக்னிக்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தெரியாததை தெரிஞ்சுக்கிறது தப்பே கிடையாது. டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னலாகவும் ஒரு க்ரியேட்டிவ் அண்ட் யூனிக் டிசைனராகவும் நீங்கள் வந்து வர முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து நிறைய பேத்துக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக சொல்லியிருக்கேன். ஸோ நம்மளோட அகாடமியில் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது நம்ம ஸ்டிச்சஸோட மட்டும் இல்லாமல் டெக்னிக்ஸும் சேர்த்து தான் சொல்லிக் கொடுப்போம். ஏன்னா அவங்க வந்துட்டு ஒரு சர்வைவ் பண்ணணும், ஒரு டிசைன் வந்து க்ரியேட் பண்ணி அவங்களே ஓனாக வந்து ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இது எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். இல்லை நீங்கள் லேபர்ஸ் வச்சு பண்ணுறாங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக நம்ம இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்போ தான் வந்துட்டு நம்ம அதில் சர்வை பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்கிறது, எப்போவுமே நீங்கள் ஸ்டிச்சஸோட மட்டும் நிறுத்தாமல் டெக்னிக்ஸையும் சேர்த்து ஆட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறது.
ஸோ இப்போ நம்ம எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, சிங்கிள் பீடாக நம்ம வந்து லாக் பண்ணுறோம். ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட் பண்ணோம் இல்லைங்களா, 1/2 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம சிங்கிள் பீடு வந்து லாக் பண்ணோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம இந்த பீடை ஒட்டி சுகர் பீட் லைனை ஒட்டியே தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒன் பண்ணும்போது நம்ம அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரியே இதுலேயும் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம சுகர் பீட் யூஸ் பண்ணி இந்த சிங்கிள் பீடை சுற்றிலும் ஒரு 1/2 சர்க்கிள் வந்துட்டு நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ கீழேயும் அதே மாதிரி நம்ம மேக் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பார்டர் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் பண்ணியாச்சு. இன்னும் ஒரு டெக்னிக் மட்டும் நம்ம இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பீடை வந்து நம்ம ஆல்டர்னேட்டிவாக லோட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஸோ பீடை லோட் பண்ணிவிட்டு கீழேருந்து நம்ம ஒரு பெரிய பீட் அண்ட் ஒரு சுகர் பீட், ஒரு பெரிய பீட் ஒரு சுகர் பீட். ஆனால் பெரிய பீட் மீன்ஸ் அதே 2 mm பீட் தான். ஸோ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே 2 mm பீட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டு நம்ம எண்ட் நாட் போட்டு நாட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீடுக்கும் இன்பிட்வீன் கேப் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதில் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி லாக் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 2 பீடுக்கும் இன்பிட்வீனில் இருக்க ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ஃபில் ஆகிடும். இதனால் உங்களோட ப்ளவுஸோட டிசைன் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் ஹெவியான மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் ஹெவி ஒர்க் போட்ட மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்போ இதில் நான் வந்து 4 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு அது எல்லாமே எப்படி பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் இருந்தாலுமே மெட்டீரியல் சேம் மெட்டீரியல் இருந்தாலும் நீங்கள் டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணும்போது உங்களோட டிசைனோட அவுட்புட் வந்து டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் அண்ட் ஸ்டிச்சஸ் எல்லாமே யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்ம இந்த பார்டர் ஒர்க் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஸ்லீவோட மேலே போர்ஷன்ஸ் எப்படி மேக் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் செக்ஸ் வந்து ட்ரா பண்ணி அண்ட் பஞ்ச் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஸோ நீங்களும் இந்த மாதிரி பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதை அப்படியே நம்ம மேலே வச்சு ட்ரேஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்கு நான் ட்ரேசிங் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு ஸ்கேல்ஸ் யூஸ் பண்ணியும் ட்ரா பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பார்டர் வந்து கேப் விட்டுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக ஸ்லீவோட சென்டரும் நம்ம மார்க் பண்ணியிருக்க சென்டரும் கரெக்டாக வர மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு தென் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ட்ரேஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் பெல் பின்ஸ் வச்சு ட்ரேசிங் ஷீட்டை வந்துட்டு பின் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் யாரையாவது பிடிச்சிக்க சொல்லிட்டு கூட அண்ட் ஆல்சோ நீங்கள் ட்ரேஸ் வந்து பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ நான் வந்துட்டு இன்றைக்கி என் சிஸ்டர் வந்து பிடிச்சிக்க சொல்லிவிட்டு நான் வந்து ட்ரேஸ் பண்ணுறேன். இப்போ நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்த இந்த லைன்ஸில் சுகர் பீட் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிறோம். ஸோ இதில் நீங்கள் அந்த லைன்ஸ் எப்படி ஃபாலோ ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சஸ் வந்து மேக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்லீவோட ரவுண்டுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். ஸ்லீவ் விட்டு வெளியில் போயிடக்கூடாது. ஸ்லீவ் விட்டு வெளியில் போணுச்சுன்னா அது எல்லாமே உங்களுக்கு பீட்ஸ் எல்லாம் வேஸ்ட்டு தான். ஸோ அதை நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே இந்த மாதிரிலாம் ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு எப்போவுமே இந்த பார்டர் அவுட்லைன்ஸ் எல்லாமே நீட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள்.
ஸோ சைட் பை சைடு இந்த செக்ஸுக்கு இன்பிட்வீன் கேப்பில் நம்ம வந்துட்டு பீட்ஸ் வந்து லாக் பண்ணிட்டோம். ஸோ இது வந்துட்டு நீங்கள் பீட்ஸ் தான் பண்ணணும்னு கிடையாது. வேறு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் எந்த மெத்தட் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஸோ கிளைண்ட் வந்து கொடுத்த ரெஃபரன்ஸ் இமேஜில் இந்த மாதிரி தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். உங்களுக்கு நீங்கள் எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் இப்போ நம்ம இந்த ஸ்லீவ் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓவரால் வியூ பாருங்கள். ஸோ இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம ரைட் ஹேண்டுக்கும் லெஃப்ட் ஹேண்டுக்கும் கரெக்டாக மார்க்கிங் வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஏன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டீப் எடுப்போம், பேக்கில் வந்துட்டு டீப் எடுக்க மாட்டாங்க. ஸோ ரெண்டையுமே கரெக்டாக கால்குலேட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போதும் ஈஸியாக இருக்கும். டிசைன்ஸில் எந்த டேமேஜஸும் வராது. ஓகேங்களா? ஸோ அது மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி ஃபுல் ஸ்லீவ் பண்ணும்போது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். மார்க்கிங் பண்ணும்போது கரெக்டாக பார்த்து பண்ணணும். மற்றபடி நம்ம ஒர்க் எல்லாமே சேம் அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இதில் இருக்காது. அண்ட் நெக் டிசைன் வந்து நம்ம ஸ்லீவில் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? பார்டர் ஒர்க், அந்த ஒர்க் எடுத்து அப்படியே சேம் ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோம். பட் நெக்கோட ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண கிடையாது. அண்ட் பாடியோட பிளேஸ் வந்துட்டு ப்ளைனாக இருந்துச்சு. ஸோ பேக்லேயும் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்துட்டு நம்ம புட்டாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் கொஞ்சம் ஹெவி லுக் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம புட்டாஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்துட்டு நாட்டு அண்டு பேக் நாட்டோட டாசில்ஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த மாதிரிலாம் எதுவும் வந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆரி டிசைன் ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். அண்ட் இந்த மாதிரி வேறு ஏதாவது டிசைன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த டிசைன்ஸை உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களோட ப்ளவுஸை இந்த மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 8525859203 அப்படிங்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.